குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் மேசராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் மே மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்குள்ளேயே புதன் சூரியன் இணைவு. இங்கே புதன் ராசிக்குள்ளே வரும்போது அவர் திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தை பெறாரு. அதே நேரத்தில் சூரியன் மேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா சூரியன் உச்சமாக இருக்குதுன்னு அர்த்தம். ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் பலம் பெற்று ஆட்சி பலத்தில் இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த செவ்வாய் ராசிக்குள்ளே வர்றார். அப்போ உங்களுடைய ராசி பலமடையுது. உங்களுடைய ராசி பலமடையுது. பலம் பெற்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த மே மாதம் இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறது கடமில்லை. கீழே விழுந்த மேஷம் எல்லாமே தெம்ப எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 14ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ அங்கே குரு சுக்கிரன் இணைவு ஏற்படுது. இது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவு. 3ஆம் இடத்துல ஏற்படுது தைரியஸ்தானத்தில். ஒரு நல்ல விஷயம்தான். அதே 17ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இங்கே மகாலட்சுமி யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். கூடுதலாக புதனோட வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டில் புதனும் இருக்கிறதுனால இங்கே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு அந்த மகாலட்சுமி யோகத்தை இன்னும் பலமடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. ஸோ அப்போ சுக்கிரனும் பலமாக இருக்குது, புதனும் பலமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில். ரைட். 15ஆம் தேதி அடுத்த நாளே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ 5ஆம் அதிபதி 2இல் இருப்பது இதுவும் நல்ல விஷயம்தான், தவறு இல்லை. ஓகே. அதே நேரத்தில் மே மாதம் 29ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3-6க்கு அதிபதி. அவர் போய் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைகிறார். புதனும் இங்கே பலம் அடையுது. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. மே மாதம் கடைசியில் அந்த புதனுடைய பயிற்சி நடக்கிறதுனால அதனுடைய வீரியம் இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. பரிவர்த்தனை யோகத்தில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை மட்டும்தான் இங்கே பேசப்படும். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஸோ அதை அடிப்படையாக வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம். முதல்ல சூரியனுடைய நகர்வு எப்படி இருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னா, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார். ஆல்ரெடி 5ஆம் இடத்துல கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்து உங்களுடைய 5ஆம் பாவத்தை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. யாரெல்லாம் சொந்த ஊரில் பூர்வீகத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன நினச்சாலும் என்ன பிளான் பண்ணாலும் அது நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறுது. இப்போ தொழில் ரீதியாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு முயற்சி பண்ணுறீங்க. எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு சரியான அமைப்புகள்லேயே இருந்துகிட்ருக்கு. எங்கேயுமே தோய்வில்லை. ஈவன் முன்னாடி காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளாக செய்தால் கூட அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நல்லபடியாகவே முடிஞ்சிருக்கும். இப்போது பல விஷயங்கள் ரொம்ப சீராக சிறப்பாக தெளிவாக செய்கிறீங்க, காய் நகர்த்துறீங்க. இருந்தாலும் உங்களுடைய திட்டங்களோ உங்களுடைய எண்ணங்களோ சரியான பாதையில் போய் வெற்றியை அடையிறது இல்லை. ரொம்ப சிரத்தை எடுத்தும் ஓஞ்சு போன மேஷம் நிறைய இருக்குது. மேசராசிக்காரங்க ஃபோன் பண்ணாலே இதுதான், என்னுடைய திட்டங்கள் வெற்றி எதுவுமே கூட மாட்டேது, நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேது.
அப்படின்னு. ஆனால் மாத துவக்கத்தில் சூரியன் ராசிக்குள்ளே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. முதல் 14 நாட்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலம். குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, குழந்தைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கரு தங்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. காதல் எண்ணங்கள், விருப்பங்களை சொல்றதுக்கு ஒரு நல்ல டைமா இருக்கு. அதே போல உங்களை தேடி விருப்பங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, திருமணம் பண்ணிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி ப்ரொபோஷலெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் மனம் விரும்பிய மாதிரியான ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா அவர் ராசியில் இருந்தாரே 7ஆம் இடத்தை பார்த்துருவார். ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஓகே, அப்போ சூரியனுடைய நகர்வு எந்த இடத்துலையும் உங்களுக்கு நெகட்டிவாக பலனை தரல. முதல் 14 நாட்கள் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா கண்டிப்பாக உண்டு. சூரியனுடைய காரகத்துவ ரீதியாக பார்க்கும்போது அதீத கோபத்தை, அதீத அவசரத்தை வெளிப்படுத்திடுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த நிதானத்தை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூரியன் உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போது நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதும், நினச்சதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தைரியத்தை கொடுக்கறதும், ஒரு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றதும், இருண்டு போன வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தர்றதுமா சூரியனுடைய பங்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அது எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதை தவற விடுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த சூரியன் தான் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி? தேவையில்லாத அவசரம், டென்ஷன், கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு குணத்தையும் ஏற்படுத்தி தருவார். ஸோ இந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா எல்லா வாய்ப்புகளும் கைகூடி வரும். நினைத்ததை செய்து கொள்ள முடியும். அரசாங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான வெற்றி வாய்ப்புகள் உண்டாகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு திறமைக்குண்டான வெற்றி வாய்ப்பு, அது ரொம்ப முக்கியம். திறமைக்கான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குது. அதே நேரத்தில் சரியான ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு, பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்குது. எங்கே போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்ஸ், ஒரு மரியாதை. இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துச்சமாக நினச்ச மனிதர்கள் கூட நம்மளுக்கு நல்ல விதத்தில் ஒரு மரியாதை நிமித்தமாக நம்மளை நடத்துவாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய மூதாதையராங்களா, உங்களுடைய தாத்தா, அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய தாத்தா, அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஏதோ விதத்தில் ஏதோ சூழ்நிலையில் விட்டு போன விஷயங்கள் இப்போ உங்களுடைய காலகட்டங்களில் நீங்கள் தொடர ஆரம்பிப்பீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்களை தேடி வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏன்னா 5ஆம் அதிபதி ராசிக்குள் உச்சமாகிறார். அப்படிங்கும்போது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பலம் அடையுது. முன்னாட்களில் நம்ம முன்னோர்கள் செய்த சில நல்ல விஷயங்கள் மீண்டும் நம்மளை செய்ய வைக்கும் இந்த சூழல். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிப்பீங்க. ஓகே, அடுத்ததான் அந்த சூரியன் 14ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி. 2ஆம் இடத்துல சூரியன் எகைன் அவசரம், இது எல்லாமே கூடாது. பேச்சில் கொஞ்சம் காரசாரமான பேச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை சொல்லிடுவீங்க. உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய எண்ணங்களை வார்த்தையின் வாயிலாக மற்றவர்களிடம் உளறி விடுவீர்கள். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது மனதில் இருக்கக்கூடிய, ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே, உங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே உங்களாலேயே மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க, உங்களுடைய திட்டங்களை சொல்லாதீங்க. குழந்தை பற்றிய சில விஷயங்களை மறைக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய பேச ஆரம்பிப்போம் 14ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அதை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. 2வது, அரசாங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதன் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும். கவர்மெண்ட்டில் ஏதாவது லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது மானியம் கிடைக்கிறது, லோன் கிடைக்கிறது, கவர்மெண்ட் பேங்க்லேயே கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக இருக்குது. அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும். கண் சம்பந்தமான பாதிப்புகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. காய்ச்சல் வந்ததுன்னா உடல் சூடு அதிகமாகிறது. உடல் சூடு அதிகமாகி காய்ச்சல், தலைவலி வர்றது, தலைபாரம் ஏற்படுறது, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகிறது. வயதுக்கு ஏற்றார் போல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இந்த சூரியனுடைய நகர்வு. பேச்சில் கவனம் வேணும். ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. நிதானம், பொறுமை அவசியம்.
சூரியன் இதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சூரியன் கொண்டே விட்டுருவா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் கிரகண தசாபுத்தி நடத்தினாலோ கண்டிப்பாக நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ரெண்டாவது, புதனனுடைய நகர்வு 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிற 6ஆம் அதிபதி ராசிக்குள்ள, ஆனால் திக்பலம் ஆகுது. அறிவை மிகச்சரியாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். முதல் 14 நாட்கள் என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, இந்த பத்திரப்பதிவு பண்ணுறது, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை சரிபார்த்துக்கிறது, அதே நேரத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்யணும்னு நினச்சா அதுக்கான முயற்சிகளை செய்கிறது. அதே போல் இதுக்கு முன்னாடி ஏதோ தவறு செஞ்சுருப்போம், அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ தேடி வரும். அதை சரியாக கிராப் பண்ணி அந்த தவறை திருத்திக்கிறதுக்கான முயற்சிகளை செய்கிறது. என்ன முயற்சிகள் செய்தாலும் ஃபைனலாக அது நெட் ரிசல்ட் 14ஆம் தேதிக்குள்ளே எந்த முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்புகளை கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். 14ஆம் தேதி வரைக்கும் அந்த புதனனுடைய அமைப்பு அப்படிங்கிறது வேலை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு வேலையை கொடுத்துரும். பதவி இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு பதவியை கொடுத்துரும். பதவியில் ஏதோ இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்ததுன்னா அதையும் கொடுத்துரும். ஆனால் 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது வேலை, தொழில், வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தாமல் சுபிட்சமாக கொடுத்தாலும் கணவன் மனைவி உறவில் தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ண வைக்கும். அதை சரியாக ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. தேர்ட் பர்சன்னால் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ளே எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இது எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்கள் அளவுக்கு உங்களுடைய ஒய்ஃப் இல்லை, அல்லது உங்கள் அளவுக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லை, 2 பேர்த்துக்கும் மேட்சிங்கே இல்லை, எப்படி கல்யாணம் பண்ணீங்க, பிடிச்சிங்க, அப்படி இப்படின்ட்டு 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தகுதி நிலைகளை மையமாக வச்சு தான் பிரச்சனைகள் வரும். ஸோ அதை சரியாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவுலையும் எந்த பிரச்சனைகளும் இல்லை, ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். தேவையில்லாத சந்தேகம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தகுதி நிலையை எக்காரணத்தை கொண்டும் நீ இவ்வளோ தானே, உன் ஃபேமிலி இவ்வளோ தானே, நீ இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுடைய படிப்பையோ உயரத்தையோ ஏதோ அவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி பேசாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பிரச்சனை வர்றதை தடுக்க முடியாது. ஸோ அப்போ 14ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனும் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையாகவும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ எகைன் 3ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகுது, 2ஆம் இடமும் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போது 14ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த நபர்களை, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு வெல்விஷராக இருக்கக்கூடிய மூத்த நபர்களை மையமாக வைத்து பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தும் போது அது உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. வருமான ரீதியாக நிறைய தடைகளை சந்தித்து வந்தாச்சு மேஷம். நிறைய தடைகள், நிறைய விரயங்கள் ஆயிடுச்சு. கையில் காசு போனால் இல்லாமல் நிறைய விரயங்கள் ஆயிடுச்சு. சம்பாரிச்ச காசு கூட வட்டி கட்டுறக்கும் கடன் கட்டுறக்குமே போயிடுது, தவிர மிச்சம் பண்ண முடியல. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுவேன். ஸோ அதையெல்லாம் தாண்டி வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த மே மாதம் உங்களுக்கு கொடுக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. கண் சம்பந்தமான பாதிப்பு புதனும் சுக்கிரனும் இணைவு வெற்றாலும் வரும், பரிவர்த்தனையானாலும் மேஷத்திற்கு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்குது. அதே போல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, பேசுகிறதுக்கு தாமதமாகிறது, சளி பிடிக்கிறது, இருமல் இருந்துகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையினால் ஏற்படுது மே மாதம் பகுதிக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் உடனுக்குடனே டக்குன்னு அது மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. மே 29 எகைன் புதன் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அதுவும் ஃபேவராக தான் இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஓகே. அடுத்ததான் சுக்கிர பகவான். சுக்கிரன் முதல் 14 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கிறார். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகளை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஒரு பெண்ணின் உதவியுடன் உங்களுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்ட்னர்னால நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்டோட ஆதரவு பூரணமாக கிடைக்குது.
ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் ஹஸ்பண்ட் செய்வார். எந்த தொந்தரவும் இல்லாமல் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சுக்கிரன் சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. 14ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு. எகைன் இங்கே பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறதுனால முன்னாடியே சொன்ன மாதிரி சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமையும் தேர்ட் பர்சனை குடும்பத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணாமையும் இருந்தீங்கன்னா ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும். இந்த தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. அது உங்களுடைய அம்மா கூட இருக்கலாம், அப்பா இருக்கலாம், மாமியார் மாமனார், அண்ணா தங்கச்சி, யார் வேணாலும் இருக்கலாம். கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு உறவு வருதுன்னா அது தேர்ட் பர்சனாக தான் இருக்கணும். அது எந்த தாயார் தந்தையாக இருந்தாலும் தேர்ட் பர்சனாக தான் நான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. யாருடைய பேச்சிருக்கும் இங்கே இணக்கம் கொடுக்காம கணவன் மனைவிக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை மையப்படுத்தி மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ புதன் சுக்கிரன் சூரியனுடைய நகர்வை பார்த்துட்டோம். அடுத்ததாக செவ்வாய் 15ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். சம்பாதிச்சாலும் விரயம் அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர், தொழில் ரீதியாக நிறைய முட்டுக்கட்டைகள் எல்லாமே பார்த்துருப்போம் மேஷத்துக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து சனியை தாண்டி வந்திருக்கு. நம்மளுக்கே நம்மளை பிடிக்காமல் போயிடும். மற்றவங்க கேலி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலை மாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். நம்மளுடைய தகுதியை குறைச்சி பேசியிருப்பாங்க, அதெல்லாம் இருந்திருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே தீர்வு மே மாதம் 15க்கு மேலே உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சூப்பராக சுபிட்சமாக உங்களுடைய லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மனத்துக்குள்ளே அந்த தைரியம், அந்த வெறி, சக்ஸஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியம் வந்துடும். அதை நோக்கி பயணிப்பீங்க. 15ஆம் தேதிக்கு மேலே மேஷத்துக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையாது. குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. கோபம், அவசரம் ஆகவே ஆகாது. அது ரெண்டும் மே மாதத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல வாய்ப்புகளையும் இழந்து விடுவீர்கள். கோபத்தையும் அவசரத்தையும் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுருங்க. அதுதான் உங்களை வழி நடத்தும், உங்களை டெவலப் பண்ண வைக்கும். இல்லை சார் நான் அப்படி தான் கோவப்படுவேன், அப்படி தான் சண்டை கட்டுவேன், யாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நடந்துக்குவேன்னா கிடைக்கிற வாய்ப்பையும் விட்டு போட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஓட வேண்டியதாக இருக்கும். ரைட். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி மேசம் செல்வது உறுதி. இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய்யும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக கூட பண்ணலாம், இல்லை பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் கூட பண்ணலாம். பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்.